ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. சமீபத்தில் மலையாளம் சினி இண்டஸ்ட்ரியில பயங்கரமான இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நிறைய பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்ட் டைம்ல படம் அப்படின்னு பார்த்தா மலையாளம் இண்டஸ்ட்ரி தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில இவ்வளோ பிரச்சனை நடக்குதா? அப்ப அந்த இண்டஸ்ட்ரி பயங்கர கொடூரமான இண்டஸ்ட்ரியோ அப்படின்னு ஒரு சிலர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இப்படின்னு மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த பிரச்சனை இருக்கு. இந்தியாவிலேயே இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் தான் அதிகம் இருக்கு. நிச்சயமா கிடையாது. இங்கேயோ மற்ற இண்டஸ்ட்ரியிலோ அதை சொல்றதுக்கு யாரும் முன் வரல. அதுலயும் படம் நடிக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், காஸ்டிங் கவுச் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. சீரியல், மாடலிங், ஒரு சில ஆடிஷன், அவ்வளவு ஏன் ஒரு சில ஜாப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறதுக்கு நீங்க ஒரு சிலர் இருக்க தான் செய்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீடைலா இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வரும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டா டீசென்ட்டா சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணோ பையனோ அதிகபட்சம் இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா பொண்ணுங்க தான். சோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியே எடுத்துப்போமே. இதுல ஒரு பொண்ணு ஃபீமேல் லீடா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல ஆசைப்படுறோம். அப்போ அந்த படத்தோட டைரக்டரோ, ப்ரொடியூசரோ, மேக்கப் ஆர்டிஸ்டோ யாரா வேணாலும் இருக்கலாம் சார், அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. நீ இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னா என் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும், அதாவது பெட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி கேட்கறது பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. இப்ப புரியாதவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ விஷயத்துக்கு வருவோம். நம்ம தமிழ்ல நடிகர் சங்கம் அப்படின்னு இருக்க மாதிரி மலையாளம்ல AMMA அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் வச்சு அந்த சங்கத்துல ஒரு சில உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அதுல தற்போதைய லீடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன்லால். இந்த நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க என்ன பெருசா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரைப்பட நடிகர் நடிகைகள், தொலைக்காட்சி நடிகர் நடிகைகள், இன்னும் ஒரு சில ஸ்டேஜ் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இல்ல கான்ட்ரோவர்சி ஏதாவது வந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிற வேலையை மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதை தாண்டி ஒரு சில சீனியர் ஆக்டர்ஸ்லாம் ரிட்டையர் ஆவாங்க தெரியுமா, அவங்களுக்கான பென்ஷனையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்த நடிகர் சங்கம். பண்ணுவாங்க இல்ல பண்ணணும். இது மட்டும் இல்லாம சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்க கேள்வி கேட்கணும். சோ இப்படிதான் இயங்கும் இந்த நடிகர் சங்கம். அதுல மலையாளத்துல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா அப்படின்ற அசோசியேஷன். இது 1994 வருஷம் ஃபார்ம் ஆச்சு. இந்த அசோசியேஷன் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட்டா 2000 இருந்து 2018 வரைக்கும் இன்னசென்ட் வரீத் தெக்கத்தாலா அப்படின்றவர் தான் பிரசிடென்ட்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2018 இருந்து இப்ப கரண்டாவும் சரி 2027 வரைக்கும் மோகன்லால் தான் பிரசிடென்ட். அப்பேற்பட்ட பிரசிடென்ட் இல்லப்பா எனக்கு இந்த பதவி எல்லாம் வேணாம் அப்படின்னு பொசுக்குன்னு ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. அவர் ஏன் போனாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் நீங்க தான் சொல்ல போறீங்க. பட் கிட்டத்தட்ட நானே உங்களுக்கு லீட் கொடுக்குறேன். இப்போ இந்த அம்மா அசோசியேஷன் எடுத்து ஓரமா வைங்க. நெக்ஸ்ட் WCC அப்படின்னு சொல்லி ஒன்னு உள்ள வருது. அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். இத 2017 ஃபார்ம் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மலையாளம் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏகப்பட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கான விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கும் ரொம்ப முக்கியமா ஆண்களும் பெண்களும் இங்க சரிசமம் அப்படின்றத ஊக்குவிக்கிறதுக்காகவும் ஸ்டார்ட் செய்யப்பட்டது தான் இந்த WCC. பட் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு அதே மலையாளம் இண்டஸ்ட்ரியில. அது என்ன நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்ட்ரஸ் பாவனா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு கேங் கடத்தி ரொம்ப தொல்லை பண்ணது மட்டும் இல்லாம அதை வீடியோவும் எடுத்திருக்காங்க. இத பத்தி பல பேருக்கு தெரியும். சோ அதை ரீகால்லாம் பண்ண வேணாம், பிகாஸ் அவங்களோட லைஃப் இங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இப்போ. பட் இந்த ரெஃபரன்ஸ் இங்க தேவைப்படுது அப்படின்றதுனால மட்டும் தான் நானும் இங்க சொன்னேன். ஒருவேளை அது என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இத பத்தின கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்போம் நம்மளோட இன்னொரு வீடியோல. அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இது ஒரு மையமா வச்சு தான் இந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்டார்ட் ஆனதா சொல்றாங்க. பிகாஸ் பாவனாவோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் தான் நம்ம பார்வதி. இந்த பார்வதி தான் இந்த WCC அப்படின்ற ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். சரி, இவங்க பண்ண ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். அதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மெயின் டாபிக் வந்துருவோம். 2016 மலையாளம்ல கசாபா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி வருது. இந்த படத்தோட லீட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மலையாளம்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம மம்முட்டி. இந்த படத்துல ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் பொண்ணுங்களை கொச்சப்படுத்துற மாதிரியும் டீக்ரேட் பண்ற மாதிரியும் இருந்திருக்கு. சோ இதுக்கு பார்வதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மம்முட்டி அவர்கள் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஆக்டர், அப்படிப்பட்ட ஒருத்தரே அவரோட படத்துல இந்த மாதிரியான டயலாக்லாம் ஏன் வைக்கணும், அதனால இந்த மாதிரியான சீக்வென்ஸ் எல்லாம் வர்ற படத்துலயோ இல்ல சாங்கையோ இவர் என்கரேஜ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு மம்முட்டியோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க பக்கம் திரும்பி கண்ணா பின்னா ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலா ஆயிட்டாங்க. இது ஒன் ஆஃப் த இஷ்யூ இந்த WCC அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. பட் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தா பேசிட்டே போலாம். சோ விஷயத்துக்கு வருவோம். இந்த WCCல பார்வதி மட்டும் இல்லாம தமிழ் ஆக்ட்ரஸ் ரேவதி இருக்காங்க தெரியுமா, அவங்க, ரம்யா நம்பீசன், பத்மபிரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2017 மலையாளம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிற நிறைய பிரச்சனைகள், பாலியல் தொந்தரவு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பெண்களுக்கு
பெண்களுக்கு நடக்கிற ஒரு சில வன்கொடுமை எல்லாத்தையுமே கண்டிப்பா கவர்மெண்ட் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்ப இந்த கேரளா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 3 பேர் கொண்ட ஒரு குழு. அதுல ஃபர்ஸ்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஹேமா அப்படின்றவங்க, செகண்ட் முன்னாள் நடிகை சாரதா அப்படின்றவங்க, மூணாவது கேபி வல்சலகுமாரி அப்படிங்கிற ஒரு IAS ஆபீசர். இவங்க 3 பேரையும் வச்சு ஹேமா கமிட்டி அப்படின்ற பேர்ல ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கமிட்டி 2017 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரியில பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமை, பாலியல் தொந்தரவு இப்படி எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம், உங்க பேரே வெளியே வராத அளவுக்கு நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி சொல்றதை கேட்டு நிறைய பெண்கள் தன்னோட புகார்களை கொடுத்திருக்காங்க. அதன்படி 2017 ஆரம்பிச்சது 2019 வரைக்கும் போயிட்டு இருக்கு. சோ 2019 முடிவில் 290 பக்கம் கொண்ட ஒரு ரிப்போர்ட் இந்த ஹேமா கமிட்டி கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்றாங்க. எப்படி 1 இல்ல 2 இல்ல 290 பக்கம் கொண்ட ஒரு ரிப்போர்ட். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு 2019ல இருந்து கிட்டத்தட்ட 2022 வரைக்கும் அப்படியே அந்த ரிப்போர்ட் அமைதியா தூங்கிட்டு இருக்குது. சரி கொரோனா தான் சரியாயிடுச்சே, 2022 இல்லனாலும் 2023ல ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கிறப்போ அட்லீஸ்ட் 2023ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும்ல இதற்கான விசாரணை எல்லாம். அதை விட்டு ஏன் 2024ல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கேள்வி கேட்க கூடாது. அதுக்கான காரணம் என்ன நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். பட் எனிவே 2019ல சப்மிட் பண்ணப்பட்ட இந்த ரிப்போர்ட் 2024ல ஓபன் ஆகுது. இப்போ இந்த ஹேமா கமிட்டியை ஓரமா வைங்க. இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன தெரியுமா, அம்மா அசோசியேஷன் வந்து ஒருத்தர் விலகுறாரு, ஐ மீன் ராஜினாமா பண்றாரு, அதுவும் பிரசிடென்ட்டே அப்படின்றப்போ என்ன அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களா முடிவு பண்ணிக்கங்க. இல்ல தெளிவா தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல மோகன்லால் மட்டும் கிடையாது, நிறைய பெரிய தலைகள் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுல முக்கியமான காமெடி என்னன்னா, நிறைய பெண்கள் இந்த ரஞ்சித் அப்படின்ற டைரக்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு ஆம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன அந்த டைரக்டர் நிர்வாணமா நிக்க சொன்னாரு அண்ட் ஒரு சில லீலைகள்லாம் பண்ணாரு. இதுல என்ன நடந்துச்சுன்னா 2012ல ஆடிஷன் அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல ஒரு ஹோட்டலுக்கு என்ன வர சொன்னார். நானும் போனேன். அப்ப என்ன ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொன்னாரு. ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமன கட்டி நிக்கிற நல்லா இல்லடா. சரி நான் கூட மூவில ஏதோ ஒரு சீன் இப்படி தான் வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கழட்டினேன். அப்புறம் ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ண சொன்னாரு. அடுத்த நாள் காலைல பார்த்தா காசு கொடுக்கறாரு. அதை என்னால அப்ப சொல்ல முடியல, பட் இப்போ இது மூலமா நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அவனா நீ? பட் இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ரீலேகா மித்ரா அப்படின்றவங்களும் இந்த ரஞ்சித் என்ற டைரக்டர் பத்தி இதே கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி இப்போ கரண்டா மலையாளம் இண்டஸ்ட்ரியில இதுதான் போயிட்டு இருக்கு. இதை பார்த்த ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா இப்போ இங்க? கண்டிப்பா கிடையாது. மைக்க தூக்கிட்டு யாராட்ட கேட்டா எப்படிப்பட்ட பதில்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தரமா புடிச்சாங்க ஆளுங்களை. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம விஷால் அண்ணன். அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்க அண்ணன் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆண்களை ஒவ்வொரு பெண்களும் செருப்பை கழட்டி அடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. செருப்பால அடிங்க. அண்ணா நீங்க சொன்னது சரியா புரியல, திரும்ப சொல்லுங்க. எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மென்ட்னு சொன்னான்னா செருப்பால அடிங்க, அவ்வளவுதான். ஓ செருப்பு கழட்டி அடிக்கணுமா, தோ வரனே அப்படின்ட்டு நம்ம ஸ்ரீரெட்டி அவர்கள் ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க. அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, டேய் ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற, நீ பேசுறியா? மிஸ்டர் உமனைசர் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கான தமிழாக்கம்லாம் நமக்கு தேவையில்ல. சோ அதை அப்படியே விட்டுருவோம். மிஸ்டர் உமனைசர் அண்ட் ஒயிட் ஹேர் வெரி ஓல்டு அங்கிள், நீங்க ஒரு பொண்ணை பத்தி பேசுறப்போ நீங்க கொஞ்சம் உங்க நாக்க அடக்கி வைக்கணும். நீ பேசுறப்போ உனக்கு ஏன் அவ்வளவு நடுக்கம் வருதுன்னு, நல்ல மனிதர்களுக்கு நீ என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொடுக்கறன்றதையும் அனைவரும் அறிவர். நீ ஒரு ஆல் டைம் ஃப்ராடு. உலகத்துக்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. பண்றது ஃப்ராடு தனம், இதுல போய் வேற. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீடியா முன்னாடி நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு நீ ரொம்ப ட்ரை பண்ற. அதெல்லாம் தேவையில்ல. ஆல்ரெடி நீ ப்ரூவ் பண்ணிட்ட உனக்கு கொஞ்சம் பைத்தியம் அப்படின்ட்டு. உன் வாழ்க்கையில எல்லா பொண்ணுங்களும் உன்னை விட்டு போறதுக்கு காரணம் ஏன்னு உனக்கு தெரியும். உன்னோட நிச்சயதார்த்தம் நின்னு போறதுக்கு காரணம் என்ன? இதுக்கான பதில் நெக்ஸ்ட் டைம் சொல்லு பாப்போம். ஃபைனலி நீ செய்த கர்ம வினைகள் உன்னை பழித்தீக்கின்றன. சரி அது போட்டும். என்னமோ சொன்னியே செருப்பால, அப்படி நீ அடிக்கணும்னா என்கிட்ட நிறைய செருப்பு கலெக்ஷன் இருக்கு. உனக்கு ஒண்ணு வேணுமா? வேணும்னா சொல்லு, நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு அக்கா கொந்தளிச்சிருக்காங்க. பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு விஷால் மூலியமா இந்த அக்கா. இல்ல இந்த அக்காக்கு விஷாலோட வளர்ச்சியை பார்த்து பயங்கர பொறாமையா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இத பார்த்து நம்ம விசித்ரா அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களும் விஷால வச்சு செஞ்சு விட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் என் தம்பி மாதிரி நல்ல ஒரு பொறுப்புல இருக்காருன்றப்போ வார்த்தையை பார்த்து யூஸ் பண்றது கிடையாது. இவர் சொன்ன மாதிரி செருப்பாலேயே அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. பின்னாடி என்ன ஆகும்? சரிமா அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நீ செருப்பால் அடிச்சிட்ட, வா படம் நடிப்போம் அப்படின்னு கூப்பிட்டு போய் நடிக்க வச்சிருவாங்களா? அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் என்ன கதி? சோ இந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பேசணும். மொத்த நடிகர் சங்கமும் ஒன்னா சேர்ந்து இந்த பொண்ணை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் இந்த பொண்ணு தான் இருக்கும் இந்த படத்துல, அதுக்கான கேரண்டி மிஸ்டர் விஷால் தருவாரா?
சரி, எனக்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, எல்லார்ட்டையும் கூப்பிட்டு காமிச்சேன். ஃபைனலா என்ன ஆச்சு? என்ன ஒதுக்கி ஓரமா உட்கார வச்சிட்டாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கணுமோ? அப்படி சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கு நீதி கிடைக்காம நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு நீதி வாங்கி கொடுத்துருவீங்களா? இல்ல நான் நடிகர் சங்கத்துல இருக்கேன், இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவரை வேணா சொல்ல சொல்லுங்க. எனக்கு இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நாங்க அறையறதுக்கு ரெடியா இருக்கோம். ஏதோ சொல்றீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதுல எதுக்கு பதில் சொல்றதுன்னு தெரியாம நம்ம விஷால் அண்ணா மாட்டிட்டு முழிக்கிறாரு. இது ஒரு ஓரமா போயிட்டு இருக்கு. பட் ஜோக்ஸ் ஆர் பார்ட். இத பத்தி ஊர்வசி கிட்ட கேட்டப்போ என்னோட ஃபேமிலி கொஞ்சம் வெல்த்தியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நான் போனதும் இல்ல, என்கிட்ட வந்ததும் கிடையாது. எதை எங்கெங்க ஆஃப் பண்ணுமோ அங்கங்க ஆஃப் பண்ணி விட்டுருவேன். அது மட்டும் இன்றி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட யாரையா ஒருத்தரை கூட்டு போங்க, இல்ல பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து பேசுங்க. இதுக்கு ரூமுக்கு கூப்பிடணும். அண்ட் இது மலையாளம் இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு. ஆனா யாரும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க போல்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இது நேர்ந்தது, இது ஒரு ஆளுக்கு இது நேரக்கூடாது, அதுக்கு அர்த்தம் மற்ற இண்டஸ்ட்ரியில எங்கேயுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது இப்படின்னு சொன்னாங்க ஊர்வசி அவர்கள். இவங்க மட்டும் கிடையாது, குஷ்பு, லட்சுமி ராமகிருஷ்ணன், இன்னும் ஒரு சில ஆக்ட்ரஸ்லாம் காமனா சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தை நீ ஏன் சொல்ற, அப்ப என்ன தூங்கிட்டா இருந்த இப்படின்னு சிம்பிளா கேட்டுறாங்க. அதுக்கு நிறைய ஆக்ட்ரஸோட பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கு, எல்லார் கையிலயும் போன் இருக்கு, ஒரு விஷயம் சொன்னா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஆனா அன்னைக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதையும் மீறி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க, இல்ல ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்றதுதான் காமனா எல்லாருமே சொல்றாங்க. And they are giving lot of lectures in their stories. In the real lives they are the அதுலயும் முக்கியமா நம்ம ஷக்கீலாமா தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கும் இருந்துச்சு, 2000 ரைஸ் பண்ணேன், ஆனா அதுக்கு ஒண்ணுமே பதிலே கிடைக்கல, ரிட்டர்னுக்கு என்ன பேன் பண்ணாங்க. அதுதான் நடந்துச்சு. ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்ததுன்னா எப்படியும் நான் படம் வேணானது வேணாதான், இந்த பிரச்சனைகளுக்கு நான் நின்று இருப்பேனா இல்லையா? இதுக்கு மேலேயும் அந்த டைம்ல நீ சொல்லிருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லிருக்க முடியும் இப்படின்றதுதான் பல பேரோட கேள்வி. அதுலயும் லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஓப்பனாவே கேட்டாங்க. சரி இவ்வளவு சொல்றீங்களே, பாரதி ராஜாவை ஓப்பனா சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்கன்னு நீங்களே பாருங்க. பெண்களை பாலியல் ரீதியா சுரண்டல இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னா பாரதி ராஜா சார் உள்பட வந்து சொல்லட்டுமே. சரி, காமனா இவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க இப்ப அப்படின்னா, இந்த ஒரு கமிட்டி எப்படி மலையாளம்ல வந்துச்சோ அதே மாதிரி தமிழுக்கு வரணும், அப்பதான் இங்கேயே ஒரு சிலர் முகமூடி எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபேஸ்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதுலயும் நம்ம ஷக்கீமா இருக்காங்க இல்லையா, ஷக்கீலா அவர்கள், அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்படி நீங்க மலையாளம்னு அங்க நடந்ததை வச்சு மட்டும் அதை மட்டும் பேசாதீங்க, அதை விட ஜாஸ்தி இங்க இருக்கு அப்படின்னு பச்சக்குன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. அதுக்கு மேல ஆந்திரால சொல்லவே தேவையில்ல, ஆனா என்ன அங்கெல்லாம் கன்னு வச்சிட்டு இருக்கறனால எல்லாரும் சொல்றதுக்கே பயப்படுறாங்க அப்படின்ட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அப்பவே அக்ரிமெண்ட்லயே கேட்பாங்களாம், நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னா தான் நீ என் படத்துல நடிக்க முடியும் அப்படின்னு. டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பா அந்த ஹீரோயின்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், அக்ரிமெண்ட்லயே இருக்கும். அண்ட் இன்னொன்னு காமனா எல்லாரும் சொல்றது, ஆம்பளைங்களை மட்டும் தப்பு சொல்லாதீங்க, அவனுங்க கேக்குறாங்கன்னா இந்த பொண்ணுங்களுக்கு எங்க போச்சு புத்தி, எதுக்கு தலையாட்டுறீங்க, தலையாட்டுறதுனால தானே அவங்க கூப்பிடுறாங்க, நீ நோன்னு சொல்லி தான் அவங்க வந்திருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீ தலையாட்டினா அவன் வரமாட்டாங்க. இல்ல இப்ப தலையாட்டினவங்களா கம்ப்ளைண்ட் திரும்ப ரைஸ் பண்றாங்க, எப்படி தெரியும்? சோ இந்த பிரச்சனை ரெண்டு பேர் சைடுல இருந்து தான் கிளம்புது இப்படின்னு நிறைய விஷயத்த ஷக்கீமா பச்சையா போட்டு உடைச்சிட்டாங்க. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2017 நடந்த இஷ்யூ தான், அதாவது நம்ம பாவனாக்கு நடந்தது. அங்க இருந்து ஆரம்பிச்சது WCC, இந்த ஹேமா கமிட்டி, அந்த ராஜினாமா இந்த ராஜினாமான்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. புது புது பிரச்சனை தான் கிரியேட் ஆகுது தவிர்த்து 2017 பாவனா சிங்கிளா நின்னு திலீப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டே இருக்குதான் தவிர்த்து அதுக்கு ஒரு முடிவே கிடைக்கல. இதுக்கே விக்டிமே டைரக்டா வந்து சொல்றாங்க என்ன இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு. ஆனாலுமே இன்னும் கேஸ் பெண்டிங்லயே போயிட்டு இருக்கு. திலீப் பேர் இருக்கா, அவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அந்த பொண்ணுக்கு என்னதான் நீங்க ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தீங்க? அப்படி இருக்கிறப்ப இதை பாக்குற மத்த ஆக்ட்ரஸ்லாம் என்ன நினைப்பாங்க, இதை போய் நம்ம எதுக்கு வெளியே சொல்லிக்கிட்டு சொன்னா நம்ம பேர் தான் டேமேஜ் ஆகும், அதையும் மீறி நம்ம சொன்னா மட்டும் கேஸ் போட்டு உடனே தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்மளா வாய் விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அமைதியா இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு 10 பேரு இல்ல ஒரு 5 பேரு, அது கூட தேவையில்ல, ஒரு 3 பேருக்கு இது மூலியமா பனிஷ்மெண்ட் கிடைக்கிறத பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் குறைஞ்சது ஒரு 1000 இருந்து 10,000 கம்ப்ளைண்ட்ஸ் ஆவது வரும். அதுக்கப்புறம் எவனாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற கேள்வி கேட்பானா? இல்ல எத்தனையோ பேர் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு நினைச்சு இந்த ஒரு காஸ்டிங் கவுச் இஷ்யூக்கு பயந்துகிட்டு தன்னோட கனவையை தொலைச்சிட்டு திருப்பி ஊருக்கு போயிருக்காங்க, பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 30-40 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது இனியும் நடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா இந்த இஷ்யூ பெருசா பேசப்படணும். 2 நாளைக்கு மட்டும் பேசிட்டு அதோட அதை மறந்துட்டு அடுத்த இஷ்யூவை பேசாம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் இதை பத்தி பேசிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சா நிறைய பெண்களோட வாழ்க்கை கனவா மட்டும் இல்லாம நிஜமா மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹேமா கமிட்டி மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கமிட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் ஆகுது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு அசோசியேஷன்
கமிஷன் இருக்கு, ஒரு கமிட்டி இருக்கு அப்படின்னு தைரியமா வருவாங்க. சோ இந்த மாற்றம் கண்டிப்பா நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. இல்ல எனக்கு இது பிடிக்கல, இதுல புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ புதுசா ஒண்ணும் கிடையாது, மத்த சேனல் அரைச்ச மாதிரி நீ மாவை தான் அரைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா டிஸ்லைக் கொடுங்க. அண்ட் இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இத பத்தின இன்னொரு வீடியோவும் இருக்கு, அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.